ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி எல்லா காயும் போட்டு கலர்ஃபுல்லான குருமா செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயை இந்த மாதிரி திருகி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, அப்புறம் 8லேருந்து 9 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். ஏன்னா தேங்காய் நிறையா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு பச்சை மிளகா வச்சா தான் காரத்துக்கு சரியாக வரும். நம்ம வேறு எந்த ஒரு மிளகா பொடி சேர்க்கலை. இதில் 8 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி இன்னொரு மடங்கு எடுத்துக்கினா கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இஞ்சி வச்சாக்க. அப்புறம் இது எல்லாமே 1/4 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். சோம்பு, ஜீரகம், கசகசா எல்லாமே 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நிறைய எடுத்தாக்க கசந்து கிடக்கும், அதனால நிறைய எடுக்க வேணாம். இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதெல்லாம் வதக்குறதுக்கு எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்தா சோம்பு, ஜீரகம், கசகசா 3த்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்க்கணும். எல்லாமே ஒன்றொன்னா போட்டு வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை ரொம்ப நிறையா வைக்கக்கூடாது, வச்சா கொல கொலன்னு வந்துடும், நல்லா இருக்காது இது குருமா. பொட்டுக்கடலையை கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காயை சேர்த்துறணும். கருகி போயிடுச்சுன்னா கசந்து கிடக்கும், நல்லா இருக்காது. தேங்காயும் போட்டுட்டு தேங்காயை நல்லா வதக்கி எடுத்துடணும். எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிறதுக்கு வதங்கிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அதை வதக்கியாச்சு. அது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இப்போ அதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையான காயெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்து அதை பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா காலிஃப்ளவர் சீக்கிரமே கரைஞ்சிரும், அதனால் பெருசாக நறுக்கிக்கங்க. அப்புறம் 2 சின்ன சைஸு கேரட் எடுத்து அதுவையும் கொஞ்சம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் 15லேருந்து 20 வரைக்கும் பீன்ஸு, கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி இல்லைன்னா ஊற வச்சு அந்த பட்டாணியை தனியாக வேக வச்சுக்கோங்க, ஏன்னா அது வேகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால. அப்புறம் ஒரு வெங்காயத்தை எடுத்து அதை இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கிக்கங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/4 தக்காளி போதும், தக்காளி ரொம்ப போட வேணாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலை. இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு பட்டை, ஒரு இலை, 1/2 டீஸ்பூன் இது மிளகு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது, கடுகு, உளுந்து எதுவுமே சேர்க்க வேணாம், இது மட்டும் போதும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கலாம். இந்த குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பெருங்காயம் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ பெருங்காயம் போட்டுக்கிறேன். நீங்கள் தாளிக்கையிலே ஃபஸ்ட்டே பெருங்காயம் போட்டுருங்க. இப்போ கேரட் போடுறேன் ஃபஸ்ட்டு, ஏன்னா கேரட் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால கேரட்டை போட்டுட்டு அதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸு சேர்த்துக்கலாம். பீன்ஸையும் போட்டுட்டு அதுவையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். இப்படி ஒவ்வொரு காயை தனித்தனியாக போட்டு வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரே மொத்தமாக போடாதீங்க. உருளைக்கிழங்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணிங்கிறதுனால இது சீக்கிரமாக வெந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேக வச்சு சேர்க்கணும் அந்த காஞ்ச பட்டாணின்னா. இப்போ பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. குழந்தைங்க தனித்தனியாக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது எல்லோரும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போடுறேன். உப்பு போட்டாச்சு. இந்த அளவுக்கு காய் வெந்தால் போதும், ரொம்ப வேக வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காயை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஒரு 2 கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே தேங்காயெல்லாம் வதக்கி தானே அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப வதங்க வேணாம்.
இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் ஊற்றி கலக்கிட்டு அதில் ஊற்றுறேன். ஏன்னா நம்ம வந்து தண்ணி வேணுங்கிற அளவுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன், 1/4 டீஸ்பூன் கிட்ட. மஞ்சள் பொடி மட்டும்தான் போடணும், வேறு எந்த ஒரு மிளகா பொடியோ மல்லிப்பொடியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினா சவசவன்னு வந்துடும். இப்போ நம்ம வந்து குக்கரை மூடிட்டு ஒரு 2லேருந்து 3 சவுண்டு வரையிலும் வச்சு எடுத்துக்கலாம், வேக வச்சு. இப்போ குக்கர் வந்து சவுண்டு வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரொட்டி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படியே நம்ம வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் வந்து 5 நிமிஷம் சிம்மில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இனி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாகவும் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ சூப்பரான கலர்ஃபுல்லான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.